Hi friends, welcome to IT Port. இன்னைக்கு இந்த செஷனில் SQL சர்வரில் டெட்லாக்ஸ் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். டெட்லாக்ஸ் அப்படிங்கிறது என்னென்னா, அதாவது ஒரு டேபிளை ஒரு 2-3 டிரான்சாக்ஷன்ஸில் இருந்து, அதாவது 2-3 யூசர்ஸ் ஒரே நேரத்தில் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கன்னா, ஒரு யூசருக்கு வந்து அதுக்கு கிராண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதாவது நீ அதை அப்டேட் பண்ணிக்கோன்னு சொல்லி பெர்மிஷன் கொடுத்துருப்போம். ஸோ அதுக்கு வந்து SQL சர்வர் அதில் வந்து லாக் அப்ளை பண்ணியிருக்கோம். நம்ம டைரெக்டாக ஒரு எம்ப்ளாயிங்கிற ஒரு டேபிள் வச்சுக்குவோம். அதில் வந்து ஒரு நேம் அப்டேட் பண்ணும்போது அப்டேட் கமாண்ட் கொடுத்துருக்குறோம். SQL சர்வர் வந்து ஃபஸ்ட்டு அந்த டேபிளை வந்து லாக் பண்ணியிருக்கும். பிகின் டிரான்சாக்ஷன் கொடுத்துருந்தோன்னுமே அந்த டேபிளை பிகின் லாக் பண்ணியிருக்கோம். ஸோ அதே நேரத்தில் இன்னொரு யூசரும் அதை அப்டேட் பண்ணும்போது அந்த டேபிளை ஃபஸ்ட்டு யூசர் கொடுத்தது வந்து கமிட் ஆனதுக்கு அப்புறமா தான் அது எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இது லாக்கில் இருக்கும். செகண்ட் யூசரோடது வெயிட் பண்ணும் அந்த லாக் ரிலீஸ் ஆகுறதுக்கு. ஸோ ஃபஸ்ட்டு யூசர் கொடுத்தது ஃபினிஷ் ஆன உடனே லாக் ரிலீஸ் பண்ணிடும். அதுக்கப்புறம் செகண்ட் யூசர் கொடுத்த அப்டேட் கமாண்டு ரன் ஆகும். ஸோ இது வந்து ஜென்ரலாக ஒரு பிகின் கமிட் டிரான்சாக்ஷனுக்குள்ளே நடக்கிறது. ஸோ இது 2 யூசரு 2 டேபிளில் வச்சு செக் பண்ணும்போது ஒரு லாக் கொடுக்குறாங்க, ஒரு லாக் அப்ளை பண்ணுறோம், இன்னொன்று வெயிட் பண்ணுது. அதே மாதிரி இன்னொரு டேபிளுக்கு இந்த டிரான்சாக்ஷன் லாக் அப்ளை பண்ணுது, அந்த டிரான்சாக்ஷன் வெயிட் பண்ணுது. ஸோ இந்த மாதிரி எந்த ப்ராசஸுமே 2 டிரான்சாக்ஷனுமே, அதாவது 2 யூசரோட டிரான்சாக்ஷனுமே வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். எதுவுமே ஒரு முடிவுக்கே வராமல் எக்ஸிக்யூட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதெல்லாமே வந்து டெட்லாக்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இதை எப்படி அவாய்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். ஸோ சின்ன எக்ஸாம்பிளோட பார்த்தீங்கன்னா 2 டேபிள் வந்து செக் பண்ணுறோம். எம்ப்ளாயிங்கிறது ஒரு டேபிள், ஸ்டூடெண்ட்டுன்றது ஒரு டேபிள் இருக்குது. ஸோ இங்கே எப்படி டெட்லாக் கிரியேட் பண்ணலாம்ங்கிறத முதல்ல பார்ப்போம். ஸோ வித்தின் பிகின் கமிட் டிரான்சாக்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன சொல்ல போகிறோம்னா, எம்ப்ளாயி டேபிள் செட் தட் எம்ப்ளாயி நேம் இஸ் ஈக்குவல் டு வேர் எம்ப்ளாயி ஐடி இஸ் ஈக்குவல் டு 1 அண்ட் டிலே கமாண்ட்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இந்த வெயிட் ஃபார் டிலேங்கிறதெல்லாம் என்னென்னு ப்ரீவியஸ் செஷன்ஸில் பார்த்துட்டோம். ஸோ இது ஜஸ்ட் வந்து வெயிட் பண்ணும். இவ்வளோ செகண்ட்ஸ் வந்து இந்த ப்ராசஸ் முடிச்சுட்டு இந்த கொரி எக்ஸிக்யூட் ஆனதும் இவ்வளோ செகண்ட்ஸு இங்கே வெயிட் பண்ணும். நம்ம ஹவர்ஸ் வரைக்கும் சொல்லலாம். ஸோ அடுத்து வந்து என்ன கொரி எக்ஸிக்யூட் ஆனால் ஸ்டூடெண்ட்டில் நேம் அப்டேட் ஆகணும் வித் ஸ்டூடெண்ட் ஐடி. ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இது ஒரு டிரான்சாக்ஷன். இதை வந்து டிரான்சாக்ஷன் வச்சுருக்கோம். ஒரு யூசரு இதை ரன் பண்ணுறாங்க. இது டிரான்சாக்ஷன் 1. இதே மாதிரி டிரான்சாக்ஷன் 2ன்னு ஒன்று க்ரியேட் பண்ணிடுவோம். ஸோ அப்படின்னா தான் 2க்கு வேறு வேறு செஷன் வரும், வேறு SPI ஐடி வரும். ஸோ இங்கே இந்த நம்பரை மட்டும் நம்ம இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். அதாவது ஃபஸ்ட்டுக்குரிய செகண்ட் ஆகும், செகண்ட்க்குரிய ஃபஸ்ட் ஆகும். ஸோ இந்த மாதிரி கொடுக்குறோம். ஸோ இந்த டேபிள் என்ன ஆகும்னா, ஸோ டிரான்சாக்ஷன் 1ல் இந்த இதுக்கு லாக் கிராண்டட். ஸோ லாக்கு ஃபஸ்ட் இதுக்கு எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ பிகின் டிரான்சாக்ஷனில் எக்ஸிக்யூட் ஆகிடும். அடுத்த டிரான்சாக்ஷனுக்கு அடுத்து இது வெயிட் பண்ணும். அதே டயத்தில் இது 2யுமே ஒரே நேரமாக ரன் பண்ணோம்னா லாக் வந்து இந்த கொரியில் இந்த டிரான்சாக்ஷனில் இதுக்கு கிராண்டட். 2யுமே ஒரே செகண்டில் ரன் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள், இதுக்கு லாக்கு கிராண்டட் ஆகிடும். இது எம்ப்ளாயிங்கிற டேபிள், இதுக்கு லாக்கு கிராண்டட் ஆகிடும். ஸோ செகண்ட் வந்து ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷனில் ஸ்டூடெண்ட்டுங்கிற டேபிள் வந்து இட் வில் வெயிட் for to release
release transaction 2. ஸோ அந்த transaction 2ல ஃபஸ்ட்டு வந்து அந்த ஸ்டூடெண்ட் டேபிளுக்கு லாக் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ இந்த டிரான்சாக்ஷன் வந்து வெயிட் பண்ணும் அந்த லாக் ரிலீஸ் ஆகிற வரைக்கும். ஏன்னா ரெண்டுமே பிகின் கமிட்டுக்குள்ளே கொடுத்துருக்குறோம். அந்த லாக் ரிலீஸ் ஆகிற வரைக்கும் இது வெயிட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இங்கே இதுலேயும் அந்த டிரான்சாக்ஷன் 1ல் எம்ப்ளாய்க்கு லாக் இருக்கும். ஸோ அது இங்கே வெயிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி நம்ம 2 டிரான்சாக்ஷன்ஸ் கிரியேட் பண்ணிட்டோம். இப்போ ரெண்டையுமே ஒரே நேரத்தில் ரன் பண்ணுவோம். ஸோ ஃபஸ்ட்டு டிரான்சாக்ஷன் டிலே ஸோ ரெண்டுமே ஒரே நேரத்தில் ரன் பண்ணுவோம். ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, ஒரே queries தான், ரெண்டுமே ஒரே queries தான். லெவல் மட்டும் மாற்றிருக்கோம். ஃபஸ்ட் இருக்கிறது செகண்டாகவும் செகண்ட் இருக்கிறத ஃபஸ்ட்டாகவும் மாற்றிருக்கோம். ஸோ அப்படின்னா தான் நமக்கு வெயிட் பண்ணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ டிரான்சாக்ஷன் 1 எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு, அதே நேரத்தில் டிரான்சாக்ஷன் 2 எக்ஸிக்யூட் பண்ணியாச்சு. SQL சர்வரில் இந்த மாதிரி டெட்லாக் வர நேரத்தில் ஒரு ப்ராசஸை டெர்மினேட் பண்ணிடும், இன்னொன்று எக்ஸிக்யூட் பண்ணிடும். இது ஆட்டோமேட்டிக்காக ரோல் பேக் ஆகிடும். ஸோ அந்த டிரான்சாக்ஷன் 1ங்கிறது டெர்மினேட் ஆகிடுச்சு, ப்ராசஸ் வந்து ப்ராசஸ் ஆகலை அண்டு டெட்லாக்னு சொல்லி எரர் மெசேஜை காட்டிடும். ஏன்னா இது வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும் ரெண்டுமே. ஏன்னா ஒன்றுக்கு ஒன்று இது ஃபஸ்ட்டு ப்ராசஸ் ஃபஸ்ட்டு டேபிளுக்கு லாக்கு கொடுத்துருச்சு, ஆனால் இது வந்து ஃபஸ்ட்டு ப்ராசஸுக்கு வெயிட் பண்ணும். ஸோ இது கமிட் ஆகணும்னா இது 2 ப்ராசஸுமே கமிட் ஆகணும், இந்த 2 queriesமே கம்ப்ளீட் ஆகணும். இது கம்ப்ளீட் ஆகிடும், பட் ஆனால் இது வந்து அந்த லாக்குக்காக வெயிட் பண்ணும். ஸோ அதே மாதிரி இது இங்கே கம்ப்ளீட் ஆகிடும், இந்த செகண்ட் query வந்து ஃபர்ஸ்ட் அந்த டிரான்சாக்ஷனோட இதுக்கு வெயிட் பண்ணும். ஸோ இந்த மாதிரி எந்த பக்கமும் நகர முடியாமல் ரெண்டும் ஒரே வெயிட்டிங் பொசிஷன்லேயே இருக்கும். ஸோ இது எவ்வளோ நாள் ஆனாலும் இப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால் SQL சர்வரே வந்து டெர்மினேட் பண்ணிடும். இது வந்து டெட்லாக்கு அப்படிங்கிறத சொல்லிவிட்டு அதை ஒரு டிரான்சாக்ஷனை டெர்மினேட் பண்ணி விட்டுட்டு அடுத்ததை ப்ரொசீட் பண்ணிடும். ஸோ இதுதான் டெட்லாக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி வர்றதை எப்படி வந்து ஹேண்டில் பண்ணுறது SQL சர்வரில் அப்படிங்கிறது பார்த்தோன்னா, நம்ம ஏற்கனவே கோ டு ஸ்டேட்மெண்ட் பற்றி பார்த்தோம். அது வந்து ஜஸ்ட்டு லேபிள் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம், அதோட ட்ரை கேட்ச் எப்படி யூஸ் பண்ணுறதுங்கிறதையும் பார்த்தோம். அதாவது எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங் இன் SQL சர்வர், எண்டு ட்ரை. ஸோ பிகின் ட்ரைக்குள்ளே நம்மளோட ப்ரொசீஜரை கொடுத்துக்கிறோம். பிகின் கேட்ச்சில் இது வந்து எரர் வந்தால் இந்த போர்ஷனுக்கு வந்துடும், இந்த பிளாக்கு வந்துடும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ரோல் பேக் டிரான்சாக்ஷன்னு சொல்கிறோம். நடக்கக்கூடியதை ரோல் பேக் பண்ணிவிட்டு அடுத்தது இஃப் எரர் நம்பர் ஈக்குவல் டு இந்த 1205 இருந்துச்சுன்னா இங்கே என்ன சொல்கிறோன்னா வெயிட் ஃபார் டிலே, திரும்ப ஒரு 5 நிமிஷத்துக்கு வெயிட் பண்ணு, 5 செகண்டுக்கு வெயிட் பண்ணு, திரும்ப கோ டு ரிட்ரை அந்த பிளாக்குக்கு போயிருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஸோ இப்போ என்னென்னா ஃபஸ்ட்டு இது நடக்கும், டெட்லாக் க்ரியேட் ஆகிடும். ஸோ இந்த கேட்ச் பிளாக்குக்கு வந்துடும். ஸோ வந்த உடனே நம்மளே சொல்லிடுவோம் ரோல் பேக் பண்ணிவிடு அப்படின்ட்டுவோம். ஸோ அது ரோல் பேக் ஆகிடும். அந்த டிரான்சாக்ஷன் 2 வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இங்கே வரும்போது எரர் நம்பர் 1205 டெட்லாக்கோட நம்பராக இருந்துச்சுன்னா திரும்ப ஒரு 5 செகண்ட் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். இந்த செகண்டில் நம்ம அந்த டிரான்சாக்ஷன் நடந்துடும். ஸோ திரும்ப கோ டு ரிட்ரைன் அதுமே திரும்ப அதே ப்ராசஸ் சீக்வென்ஷியலாக நடக்கும். ஸோ இதே மாதிரி நம்ம டிரான்சாக்ஷன் 2லையும் கொடுக்குறோம். கொடுத்துட்டு இந்த நம்பரை சேஞ்ச் பண்ணுறோம். நான் அதோட தான் அப்படியே காப்பி பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு ஸ்டூடெண்ட்டு, செகண்ட் எம்ப்ளாயி
ஸோ இந்த டிரான்சாக்ஷன் 1ல் ஃபஸ்ட் எம்ப்ளாயி செகண்ட் ஸ்டூடெண்ட் பழைய மெத்தட் தான், பழைய வே தான். ஸோ இப்போ இந்த ட்ரை கேட்ச் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு இப்போ ஒரே நேரத்தில் ரெண்டே எக்ஸிக்யூட் பண்ணால் இது டிரான்சாக்ஷன் 1, இது டிரான்சாக்ஷன் 2 ரெண்டே ரன் பண்ணுறேன். ஸோ இது நடந்திருக்கும், டெட்லாக் அங்கே கிரியேட் ஆகிருக்கும். ஸோ அதை நம்ம இங்கே ஹேண்டில் பண்ணிக்கிறோம், கேட்ச் பிளாக்கில் ஹேண்டில் பண்ணிக்கிறோம். ஸோ அங்கே பார்த்தோன்னா அந்த 5 செகண்ட்ஸ்க்குள்ளே அது எக்ஸிக்யூட் ஆகி முடிச்சிருக்கும். ஸோ இது எப்பவும் போல் அந்த 5 செகண்ட் கொடுத்துட்டு அந்த ஒன்று எக்ஸிக்யூஷன் டயத்தையும் சேர்த்துட்டு இது அந்த 6 செகண்ட்ஸ்லேயே முடிஞ்சிருச்சு. பட் ஆனால் இது ஃபஸ்ட்டு ஒரு 5 செகண்ட்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்கோம். அடுத்த குறி எக்ஸிக்யூட் ஆகும், திரும்ப டெட்லாக் கிரியேட் ஆகிருக்கும், கேட்ச் பிளாக் போகும், திரும்ப 5 செகண்ட் வெயிட் பண்ணும். ஆனாலும் எரர் வராது, எக்ஸிக்யூட் ஆகிருக்கும். ஸோ இது மல்டி யூசர்ஸ் ஒர்க் பண்ணுற டயத்தில் இந்த மாதிரி டெட்லாக்குங்கிறது முக்கியமான மேஜரான பாயிண்ட் வந்து. ஏன்னா கண்டினியூஸாக வந்து ஒரு டேபிளில் வந்து 4-5 யூசரில் 10 பேர் கூட அக்சஸ் பண்ணுற டயத்தில் இந்த மாதிரி டெட்லாக்கு வராமல் நம்ம பார்த்துக்கணும். ஸோ அந்த மாதிரி டயத்தில் இப்படி ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் டெட்லாக்கு சிம்பிளான எக்ஸாம்பிள் அண்டு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம டெட்லாக்கை ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த செஷன் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த செஷன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.